ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்கான ரெண்டு மாய்ஸ்சரைசர் பத்தி தான் இந்த வீடியோல ரிவ்யூ சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஆல்மோஸ்ட் மே ஜூன் ஜூலை 2.5 month வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ரொம்பவே லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். இதுல 3% ஆஃப் NMF காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, அதாவது நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர். இதுல எந்த ஒரு டையோ ஃபிராக்ரன்ஸும் ஆட் பண்ணல. ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா அப்சர்வ் ஆயிடுது. அண்ட் இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ்ல எந்த ஒரு ஆயிலி லுக்கும் கொடுக்காம ஃப்ரெஷ் லுக் தான் கொடுக்குது. இது முழுக்க முழுக்க ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்கான ப்ராடக்ட் தான், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு கிடையாது. பிகாஸ் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எதுவும் இதுல ஆட் பண்ணல. இந்த ப்ராடக்ட் காலியானதுக்கு அப்புறம் டெர்மாகோட போர் மினிமைசிங் மாய்ஸ்சரைசர் வந்து ஆல்மோஸ்ட் ஜூலைல இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல 3% ஆஃப் நியாசினமைட் அண்ட் PHA ஆட் பண்ணிருக்காங்க. இது ஆக்னி ப்ரோன் ஓபன் போர்ஸ்க்கான மாய்ஸ்சரைசர் தான். கம்பேரிங் டு தி டீகன்ஸ்ட்ரக்ட், இந்த கிரீமோட கன்சிஸ்டன்ஸ் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. இதுலயும் நோ டை அண்ட் நோ ஃபிராக்ரன்ஸ். இதுவும் ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆயிடுது. பட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் லுக் இல்லாம கொஞ்சம் ஷைனிங்னஸ் வந்து இருக்கு, அதாவது கொஞ்சம் ஆயிலி லுக் வந்து இருக்கு. என்னோட ஃபேஸ்ல இருக்கிற ஓபன் போர்ஸ் 100% இல்லாம ஒரு 20 to 30% தான் ரெடியூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் என்னோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த டாட் லுக் வந்து இந்த மாய்ஸ்சரைசிங்னால கிளியர் ஆகல. உங்களோட ஸ்கின் வந்து ஆக்னி ப்ரோனா இல்லாம ஜஸ்ட் ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா டீகன்ஸ்ட்ரக்ட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபேஸ் வந்துட்டு ஆக்னி ப்ரோன் அண்ட் ஓபன் போர் கன்சர்னா இருந்துச்சுன்னா டெர்மாகோட போர் மினிமைசிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் லிங்க்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.